மூத்த வீட்டில் இருக்க எல்லாரையுமே வர சொல்கிறாரு. எல்லாருமே வராங்க. எதுக்கு தான் இவன் கூப்பிடுறானோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு, முத்து கூப்பிட்டா கண்டிப்பாக அதில் ஒரு காரணம் இருக்கும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கூட்டிகிட்டு வெளியே வராரு. முத்து நின்றுட்டுருக்காரு. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. பார்த்தா ஸ்கூட்டி நிற்கிது. ஸ்கூட்டியை பார்த்தோன்னே எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஏன் எதுக்கு இப்போ இந்த ஸ்கூட்டியை வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. இது என்ன ஸ்கூட்டி தெரியுமா? இங்கே பாரு மீனா, உன்னோட பூக்கடையை யாரோ எடுத்துட்டாங்க, பரவாயில்ல ஓகே, ஆனால் உன்னோட வளர்ச்சியை தடுக்கவே முடியாது. இது என்ன ஸ்கூட்டி தெரியுமா? பின்னாடி ஒரு இது மாதிரி வச்சுட்டு நம்ம தேவையான பூவெல்லாம் எடுத்துகிட்டு போய் எல்லாருக்குமே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. மீனாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி வா மீனா வந்து ஓட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி அம்மா அப்பா 2 பேர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்கிறாரு. அதே மாதிரி 2 பேருமே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. நல்லா இருப்பம்மா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. சரி மீனா, உனக்கு ஸ்கூட்டி ஓட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. என்னங்க பின்னாடி உட்காருங்க, எப்படி ஓட்டுறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு ஓட்டிகிட்டே போகிறாங்க. ஓட்டிகிட்டு போகும்போது எல்லாருமே பார்க்குறாங்க. பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. மீனா சூப்பர் மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உள்ளே வராரு. மனோஜ் ரொம்ப கோவமாக உள்ளே வந்து உட்கார்றாரு. என்னாச்சு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ வா இங்கே வா ரோகிணி, என்கிட்ட வந்து பேசு வா அப்படின்னு கூப்பிடுறாரு. எனக்கு நிறைய வேலை இருக்குது, எதுக்காக இப்போ கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. இங்கே பாத்தியா எல்லாரும் முன்னேறி போயிட்டே இருக்காங்க, பாத்தியா எப்படிலாம் பாத்தியா? ரவி கூட ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உடனே சுருதியோட அப்பா வந்து ரெஸ்டாரண்ட் வச்சு கொடுத்துருவாரு. எல்லாரையும் தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க, ஆனால் எனக்கு யாருமே இல்லை பாத்தியா, எனக்கு பணம் கொடுக்க யாருமே இல்லை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. என்ன மனோஜ் பேசிகிட்டு இருக்கா, என்ன பேசிகிட்டு இருக்கா? அவங்கெல்லாம் ஒரு வேலை கிடைச்சா கரெக்டாக அந்த வேலையை செய்கிறாங்க, அதனால தான் அவங்க நல்லா இருக்காங்க. ஆனால் நீ அப்படி இல்லைல்ல, எந்த வேலை கிடைச்சாலும் விட்டுட்டு வந்துடுற அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. இப்போ என்னை என்ன ரோகிணி பண்ண சொல்கிறேன்? எனக்கு பிடிக்காத வேலையை செய்ய சொன்னால் அப்படி தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ என்ன தான் பணம் சொல்கிறீங்க? பணம்லாம் அவ்வளோ பணம் இல்லை அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. ஆமாம், 27 லட்ச ரூபா பணத்தை ஒரு பொண்ணு ஏமாற்றிட்டு போச்சு, அந்த பொண்ணு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. அந்த பொண்ணு பேர் எதுக்கு, அந்த பொண்ணோட பேரை சொல்லுங்கள், அது பேர் ஜீவா அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நீங்கள் 2 பேரும் போயிட்டு அந்த கனடா புக் பண்ணியிருப்பீங்கல்ல, அங்கே போய் நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. அந்த பொண்ணு எங்கே இருக்கோ, எப்படி போச்சு, இப்போ பணம் கிடைக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. அது ஒரே ஒரு வழி தான், அந்த பொண்ணை பிடிச்சா கண்டிப்பாக பணம் கிடைக்கும், அதனால் நம்ம போய்ட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. இங்கே பாருங்க, இங்கே நாங்கள் வந்து பாஸ்புக் எடுத்திருக்கோம், இந்த பொண்ணு ஏற்கனவே நாங்கள் இங்கே 2 பேரும் இங்கே வந்து கனடாவுக்கு புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. ஃபேஸை காட்டினோடனே அவங்க அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு செக் பண்ணி சொல்கிறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த பொண்ணை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சதுனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. அதை அங்கே விசாரிச்சிட்ருக்காங்க. எப்படியாவது அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் தெரியணும், அந்த பணத்தை எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் 2 பேருமே சேர்ந்து முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. முத்து சொல்கிறாரு, சரி மீனா நீ வீட்டுக்கு போ, நான் போய்ட்டு வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அப்போ ஒரு டியூட்டி விழுது பார்க்குறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு அவங்கள போய் பிக்கப் பண்ணுறாரு. பார்த்தா அவங்க நல்லா இருக்காங்க. சரி ஏறுங்க வாங்க சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகும்போது கேட்குறாரு, எங்கேருந்து வரீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கனடாலேருந்து இப்போ தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காரு. அப்போ அவங்க உங்கள் பேர் என்னன்னா, என் பேர் ஜீவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே ரோகிணி மனோஜ் 2 பேருமே சேர்ந்து அந்த ஜீவா பொண்ணை தேடிட்டு இருக்காங்க. ஆனால் ஜீவா சென்னைக்கு வந்திருக்காங்க. என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு. இருங்க வெயிட் பண்ணி சொல்கிறேன், அவங்க கனடா போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, ஏதாவது அட்ரஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரோகிணி 2 பேருமே